பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, எனக்கு அன்பானவர்களே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள் தானே. நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்களின் காலங்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆம், அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்றும் யோவானின் வாழ்க்கையிலே தேவன் செய்த மற்றும் ஒரு மகத்தான காரியத்தை நாம் இந்த நாளிலே வாசித்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையை இந்த அப்போஸ்தலர்களின் மூலமாக விளங்க பண்ணினார். திரளான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். திரளானவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இதை கண்ட சதுசேயர்கள் பிரதான ஆசாரியன் ஆகியோர் இந்த அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். ஆனால் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வல்லவராகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தேவன் இன்றைக்கும் நம் மூலமாக தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை வெளிப்படுத்த வல்லவர். அது மாத்திரமல்ல, நம்மையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய முற்பிதாக்களை அப்போஸ்தலர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வல்லவராகிய தேவன் சிறைச்சாலையிலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்ததை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இன்றைக்கும் உம்மை நம்பி உம்முடைய நாமத்தை விசுவாசித்து உமக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் ஜெபிக்கிறேன். ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக நடைபெற்ற தேவனுடைய கிரியைகள் எங்கள் மூலமாய் வெளிப்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை அன்றைக்கு விலக்கி காத்தது போலவே இன்றைக்கும் நீர் செய்ய வல்லவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.